Hi guys, good morning. Today's energy என்னன்னு பார்க்கலாம். As usual, today's energy என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கலாம். ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து காலையில் 12:30 2 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் 3:30 5 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா அஸ் யூஷுவல் நைட்டு வந்து 7:30 9 o'clock வரைக்கும் இருக்கிற ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஓகேயா? இந்த ஸ்லாட் எதுக்குன்னா லைவ் டேரட் கார்டு செஷனுக்கு, இல்லைன்னா கால் செஷனுக்கு. கால் செஷன் 1.5 hours-க்கு 1500 rupees. ஓகேயா? லைவ் டேரட் கார்டு செஷன் ஃபுல் ரீடிங்க்கு லைவ் செஷனுக்கு 2500 rupees. இந்த லைவ் செஷன் டேரட் கார்டு இல்லாமல் ரெக்கார்டட் ரீடிங் கேட்குறீங்க. ரெக்கார்டட் ரீடிங் ஃபுல் பர்சனலோ இல்லை ஃபுல் ட்வின் ஃப்ளேமோ வேணும் அப்படின்னா 2000 rupees ஆகும். ஓகேயா? ஸோ இன்றைக்கி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெக்கார்டட் ரீடிங்க்கு உங்கள் ஃபோட்டோவும் அனுப்பிச்சி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ரீடிங்கை நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஓகே? ஸோ கோச்சிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து ட்வின் ஃப்ளேம்னு சொல்லிட்டு ட்வின் ஃப்ளேம் கோச்சிங் கேட்குறதில்ல. இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபேமிலின்னு ஒன்று உருவாக்கிட்டோம், ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், எமோஷனல் ஹீலிங் வேணும், எங்களுக்கு ஒரு கோச்சிங் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காகவே அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்காகவே கோச்சிங் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோச்சிங்கை இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போ ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கும் அஸ் யூஷுவல் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இன்றைக்கான டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஓகே? இன்னைக்கான கார்டு 2 of cups. இந்த 2 of cups பார்த்தா எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு தேதியில் எல்லாருமே யாரோ ஒருத்தரை பிடிச்சிருக்கு உங்களுக்கு. எதர் இட்ஸ் அவுட் ஆஃப் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் ஆர் என்ன சொல்கிறது, அப்பா அம்மா கூட இருக்கீங்க. அந்த ஏஜில் ஒருத்தர் பிடிக்கிறதுங்கிறது சகஜம் தானே. எந்த ஏஜ்லனாலும் ஒருத்தர் பிடிக்கிறதுங்கிறது சகஜம்தான். பட் பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் வேற கோணத்தில் பார்க்கப்படுதில்ல. அதனால அப்படி சொன்னேன் நான். ஸோ யாரோ ஒருத்தர் பிடிக்குது. அந்த பிடிச்சிருக்க மனிதர் தான் ட்வின் ஃப்ளேம்னு நினச்சிக்கிறீங்க. அண்ட் இட் நீ நாட் ஹாவ் டு பி யுவர் ட்வின் ஃப்ளேம். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவரை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் உங்களுக்கு. இப்போ ட்வின் ஃப்ளேமை தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ட்வின் ஃப்ளேமை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை ட்வின் ஃப்ளேம் அட்லீஸ்ட் என் லைஃப்பில் ஃப்ரெண்டாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்டாக மட்டுமே இருக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. பூனை முன்னாடி கருவாடை வச்சுக்கிட்டு காவல் காத்துட்டே இருன்னு சொல்கிறது எப்படி சாத்தியம் இல்லையோ, அது மாதிரி ட்வின் ஃப்ளேம் கூட நான் ஃப்ரெண்டாக மட்டுமே இருப்பேன்னு சொல்கிறது சாத்தியமே கிடையாத விஷயம். ஓகேயா? ஸோ ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் ட்வின் ஃப்ளேம் கூட தான் யுனைட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குன்னு ப்ராப்பர் மெத்தட் இருக்கு. டயத்தை உட்காந்து வேஸ்ட் பண்ணி இந்த வீடியோ அந்த வீடியோன்னு பார்த்துட்டே இருக்காம ஆக்டான வழி என்னவோ, டைம் ஷார்ட்டனிங்கான வழி என்னவோ அதை நீங்க கோச்சுக்கிட்ட சேர்ந்து, என்கிட்ட இல்லை யார்கிட்டனாலும் படிச்சு தெளிவடைஞ்சு தெரிஞ்சு ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணி இவன் தான் ட்வின் ஃப்ளேம்னு கன்ஃபார்ம் பண்ணி ஹாப்பியா